நான் இப்படி ஜெபித்தலாம் பெற்றுக்கொண்டேன். प्रार्थना करके पाई हूँ। நான் பொருத்தனை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தலாம் பெற்றுக்கொண்டேன். बनाकर प्रभु के सन्निधान में जो बैठकर पाई हूँ। ஹalleluya. தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு கண்ணீரை வச்சிட்டு தந்தாரு. हमारे आंसू को देखकर कुपी में रखकर वो देता है। அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உலகம் கொடுக்கவே முடியாது. भाई की खुशी दुनिया नहीं दे सकता है। ஹalleluya. உலகம் கொடுக்கவே முடியாது. கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். प्रभु आपके आंसू को खुशी में बदलेगा। உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். दुख खुशी में बदलेगा। இந்த உலகம் சந்தோஷப்படட்டும். दुनिया खुश बनाने दो। கொண்டாடட்டும். मौज करने दो। ஹalleluya. நீங்கள் இப்பொழுது அழுது புலம்புகிறீர்கள். आप अभी दुखित हो। ஆனாலும் फिर भी உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். खुशी में बदलेगा। ஹalleluya. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் கொடுக்கிற சந்தோஷம் நிரந்தரம். उसकी खुशी निरंतर है। ஹalleluya. हालेलुया। இதுக்கு மத்தியில इसके बीच में நம்ம ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருக்கணும். हमें बहुत धन्यवाद के हृदय से होना चाहिए। யாருக்கு நன்றி சொல்லணும்? किसको धन्यवाद होना யாரெல்லாம் चाहिए? நம்ம துக்கப்படுத்தாங்களோ, जो भी हमें दुखित யாரெல்லாம் पहुंचाए, நம்ம जो விசனப்படுத்தாங்களோ, भी हमें निंदा किए थे, யாரெல்லாம் நம்ம जो வேதனைப்படுத்தாங்களோ, भी हमें ठेस पहुंचाए थे, அவங்க நமக்கு தீமை செஞ்சாங்களா நன்மை செஞ்சாங்களா? हमें बुराई की कि भलाई की है? भलाई की है। ஹalleluya. हालेलुया। அந்த கடன்காரன் நம்ம நெருக்கலனா वो कर्जदार हमें दबाए नहीं तो நம்ம உயர முடியாது. हम ऊंचा नहीं उठ पाते थे। ஹalleluya. हालेलुया। நமக்கு ரொம்ப நெருக்கம் வர வர जितना இருக்கும். दबाव आती है उतना बढ़ोतरी होती है। ஹalleluya. हालेलुया। நமக்கு தேவையே இல்லைன்னு நம்ம சந்தோஷம் ஜெபிக்க மாட்டோமே. चाहत ही नहीं तो प्रार्थना नहीं करते ना। யாரோ ஒருத்தர் விரட்டினாலும் நம்ம ஓடுறோம். कोई पीछे पकड़ने आएगा तो ही दौड़ते हैं। ஹalleluya. हालेलुया। ஒருத்தர் பிடிச்சு தண்ணியில போய் நிப்பாட்டுறாரு. फिर पकड़ के पानी में खड़ा करता है தலையை பிடிச்சு முக்கிட்டாரு. और सिर पकड़कर आपको नीचे पानी के अंदर डाल दिया। நம்ம அப்படியே இருப்போமா? हम ऐसे ही रहेंगे क्या? எந்திரிப்போம். सिर लाकर उठा மறுபடியும் தூக்கி எல்லாம் அமுக்குறாரு. वापस हम आपको पानी में डुबाते हैं। விட்டுறோமா பிடிச்ச? हम ऐसे ही सांस छोड़ देंगे क्या? முழு பலத்தோட எந்திரிப்போம். पूरे बल देकर उठेंगे இன்னும் நம்மள அமுக்கிட்டு இருக்காங்க. और भी जोर देकर हमें दबाएंगे। எப்படியாவது ஒண்ணு அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. कैसे भी इसे नाश करना है करके दबाते हैं। எப்படியாவது ஒண்ணு சாகடிக்கணும்னு कैसे நினைக்கிறாங்க. इसे मारना है करके दबाते அப்பதான் हैं। உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பலம் வரும் பாருங்க. तभी अंदर से அது காணாமல் இருக்கிற பலன். वो जैसे एक செங்கடல பிளந்து வர பலன். ஹalleluya. அங்க இருந்து வர பலன் தான் वहां से जो बल आती है நம்ம உயர்த்தும். वो हमें ऊंचा उठाता है। ஹalleluya. இந்த பாடுகள் பிரச்சனைகளை நம்மளை உருவாக்குகிறது. क्लेश और समस्या में बनाती है। ஹalleluya. இந்த வேதனைக்கு மத்தியில புது ஜீவன் வருகிறது. चिंता के बीच में एक नया जीवन मिलता है। ஹalleluya. हालेलुया। ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு போய் கேட்டு பாருங்க, பரீட்சைனாலே பிடிக்காது. और बच्चों को स्कूल में मुझे उनको परीक्षा की अच्छा नहीं लगता ஹalleluya. ஆனா அந்த परीक्षा। பரீட்சை தான் அவங்களுக்கு உயர்வு கொடுக்குது. लेकिन वो परीक्षा उनको अगले कक्षा में डालता है। ஹalleluya. அந்த பாடுகள் தான் நம்மளை உயர்த்துகிறது. कोई समस्या ही हमें ऊंचा उठाता है। இக்காலத்து பாடுகள் अभी की समस्या இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. आने वाले जो महिमा उसकी तुलना नहीं होती है। ஹalleluya. அவ்வளவு பெரிய கனமகிமை உண்டு. इतना बड़ा आदर और महिमा ஆகவே நீங்க சோர்ந்து போகாதீங்க. इसलिए आप दुखित मत இந்த हो। பிரச்சனை பாடுகளுக்கு மத்தியில இன்னும் அதிகமாக ஆண்டவரை கிட்டி और சேருங்கள். प्रभु के आगे आओ, प्रभु के கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு प्रभु கண்ணீரை